ஹாய் வீவோஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பூரி சிவாவை கூப்பிட்டுட்டு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே லவர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்துட்டு நம்ம சிவாவோட மூஞ்சே விளங்கலை. அப்போது பூமிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் சிவா எந்த ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கான்? உண்மையிலே அவன் பூரியை விரும்புகிறானா இல்லையா அப்படிங்கிற டவுட்டு நம்ம பூமிக்கு வந்துட்டுருக்கு. அப்போ தான் நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி அவங்க ரெண்டு பேரும் பிரைவசியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி ககன் கிட்ட கேட்குறாங்க, சரி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எனக்காக என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும், அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் உனக்காக என்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பொறுத்து இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, சரி நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ககனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன விஷயம் பூமி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அது சஸ்பென்ஸ், நான் அங்கே போயிட்டு தான் சொல்லுவேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தீங்களே, அது பக்கத்திலே இருந்தோம், நம்ம இவ்வளோ நாளாக கண்டுக்காமல் இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பொடி வச்சு பேச, இதை கேட்ட ககனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இவ ஒன்றுமே புரியாத மாதிரி பேசுகிறா, இவ்வளோ நாளா நான் என்னத்தை தேடிட்டு இருந்தேன், எதுவுமே புரியலையே, சரி அவள் தான் ஸ்டேஜில் போய் பேசுகிறேன் இருக்கால, அப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ககனும் அமைதியாக இருந்துடுறாங்க. இந்த சைடு ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ககனை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் உங்கள் லவ்வருக்காக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, நான் என்னோட பூமிக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் பயங்கரமாக அதிர்ந்து போகிற மாதிரியே பரதநாட்டியம் ஆடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமிக்கு ஒன்றுமே புரியல. ககனுக்கு பரதம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் எப்படி இந்த நாட்டிய கலையை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக பார்க்க, இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து பூமி மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடனத்திலே வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட காலாலேயே பூமியோட படத்தை அந்த கோலமாவால் வரைஞ்சது தான் ஹைலைட்டு, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ககன் பூமியோட முகத்தை அப்படியே அந்த கோலமாவில் வரைஞ்சிடுறாங்க, அதுவும் தன்னோட பாதத்தால். இதை பார்த்ததுமே நம்ம பூமி ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. ககன் என் மேலே இந்த அளவுக்கு நீங்கள் லவ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கரமாக எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ககனோட திறமையை பாராட்டி கைத்தட்டி ககனுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பூமி தான் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸ்டேஜுக்கு போனது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி இத்தனை நாளாக ககனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. நம்ம பூமி ஸ்டேஜில் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சின்ன வயசுலேயே நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன். என் அம்மா நான் பிறக்கும் போதே அவங்க ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. சின்ன வயசில் இருந்தே அம்மாவோட அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்து எனக்கு எல்லா அம்மாவுமா சேர்ந்து ஒரு அன்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, அது வேற யாரும் இல்லை என்னோட ககன் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ககனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நான் மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சுருந்த ஒரு விஷயத்தை என் ககன் மாமா கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் பிறந்தப்பவே எங்கள் அம்மா ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொம்மைக்குள்ளே வச்சு தான் என்னைய அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து வெளியில் தூக்கி போட்டாங்க. அந்த பொம்மைக்குள்ளே இருந்த நான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட ககன் மாமா அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தார். அப்போது அந்த பொம்மைக்குள்ளே குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அவர் அந்த குழந்தை கூட கொஞ்சம் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற குழந்தையான என்னையை அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னைய அவர் கடைசி வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட சேர்த்து இறுக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ரவுடிங்கெல்லாம் அவரை துரத்துனனால அவங்க அம்மா தங்கச்சி அவர் எல்லாருமா சேர்ந்து அந்த பொம்மையை அங்கே ஓரமாக வச்சு ஒரு வாழை இலையை என் மேலே போத்தி விட்டுட்டு ஒரு ட்ரெயினில் ஏற்றிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த நிமிஷத்தில் நான் என் ககன் மாமாவை பிரிஞ்சுட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு அவரே எனக்கு கணவராக வருவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சின்ன குழந்தையில கிடைச்ச அந்த அன்பு பாசமும் இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட கணவன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான். நான் குழந்தையா இருந்தப்பவே என்னோட ககன் மாமா என்னைய காப்பாற்றி அன்புனா என்னங்கிறத அப்போவே எனக்கு காட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரே எனக்கு கணவராக கிடைச்சது நான் செஞ்ச பெரிய பாக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சின்ன வயசில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்டேஜில் நம்ம பூமி புட்டுன்னு வைக்கிறாங்க. இந்த இடத்துல பூமி பேச பேச நம்ம ககனுக்கு கண்ணீர் தானாக கண்ணில் இருந்து வருது. பூமி அப்போ
அந்த பாப்பா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை நினைச்சு ககன் ரொம்பவே எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்டேஜுக்கு போயிட்டு பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி அப்போ சின்ன வயசுல அந்த பொம்மைக்குள்ள இருந்த குழந்தை நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்றாங்க, சத்தியமா அது நான் தான், சோபா சந்திராவோட பொண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட பூமி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்களோட லவ் ஸ்டோரியை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்கி கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பூமி ககன் 2 பேரோட பேருமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் பூமி மேலே வச்சுருக்க பாசம், பூமி ககன் மேலே வச்சுருக்க பாசம் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நம்ம ககன் வந்து அவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ரெஷனோட அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்தினாங்க. பூமி இத்தனை நாளாக அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற குழந்தை யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் அது நீயா இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் யோசித்து பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோட மனைவியாக நீ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமி கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பாசத்தை பார்த்து அங்கே ஃபங்க்ஷனே ஒரு ரணகலம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம பூரி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா இவ்வளோ நாளாக எதுக்காக பூமியை அண்ணன்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, அதான் இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா பூரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. பூரி சிவா 2 பேருமே ககன் பூமியை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உண்மையாக எந்த ஒரு பொண்ணுக்குமே கிடைக்காது. ஆனால் நம்ம பூமிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பிந்து வந்து சிவாவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு எப்படி பூரியை இக்னோர் பண்ணிட்டு நம்ம பிந்து கிட்ட போய் பேசுறது அப்படின்னு தெரியாமல் அவங்களும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா இந்த பிந்து போயிட்டு ஸ்டேஜில் நம்மளை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாளோ, அவங்களோட காதல் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னைய மாட்டி விட்டுருவாளோன்ற பயத்தில் சிவா உட்காந்துட்டு இருக்க. ஒரு பக்கம் பூரி சிவாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு சிவா, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, இல்லை பூரி டென்ஷனாலாம் இல்லை, உன் அண்ணா அண்ணியோட கதையை கேட்டுட்டு நான் ரொம்ப எமோஷ்னலாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வர அவங்க இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில் வரவே இல்லை. அப்போ பூமி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக பூமி இத்தனை நாளாக இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம பூமி சொல்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும், அப்போ இந்த உண்மையை நானே உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக அமையலை. இப்போ தான் அதுக்கான சூழ்நிலை வந்து கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட அந்த உண்மையை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் கிட்ட சொல்ல. இதை கேட்டுட்டு நம்ம ககன் ரொம்ப எமோஷ்னலாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னைய மன்னிச்சிரு பூமி, நீ எந்த அளவுக்கு என் மேலே காதல் வச்சிருக்க, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு சின்ன வயசில் நான் தான் உன்னைய அந்த பொம்மையிலேருந்து தூக்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நீ என்னைய தேடிட்டு இருந்திருக்க. ஆனால் இது தெரியாமல் உன்னைய பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு உன்னைய எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான், அவமானப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சாரி கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க மாமா, நீங்கள் செஞ்ச விஷயம் எல்லாமே உங்களோட கோபத்தினால தானே தவிர மனசார நீங்கள் என்னைய வெறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்ம இது மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய விரிசல் வரப்போகுது இந்த சிவா பிந்து பண்ணுற காரியத்தினால. ஏன்னா இப்போ ககன் வந்து சிவாவுக்கும் பூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க. ஒரு பக்கம் நம்ம சிவா வந்து பிந்துவை தான் விரும்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம ககனுக்கு பூமி மேலே கோவம் வரும். அதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.